சீசன் 8ல யார் யார் வந்து கண்டஸ்டண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? போட்டோ கூட இருக்கு, பார்த்து சொல்லுங்க. யார் போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? ஜோயா போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜோயா இப்ப குக் வித் கோமாளில வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் காமெடியா இருக்கும். மாக்காப்பா நல்லா இருக்கும். இவங்க 2 பேரு. டிடிஎஃப் இருக்காரு. டிடிஎஃப்பும் நல்லா தான் இருக்கும். இதுல யார் வந்து ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல்? எனக்கு முக்கியமா குரேஷி ஃபர்ஸ்ட். குரேஷி வின் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அவர் கரெக்டா நடந்துப்பாரு. அவர் போகணும்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ஜோயா வந்து இந்த குக் வித் கோமாளி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அதனால அவங்க போனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். குரேஷி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். மேபி அந்த சாண்டி கமிங் இருந்த மாதிரி அந்த சீசன் மாதிரி மேபி வரலாம். வேற மாக்காப்பாவும் அப்படிதான். ஆனால் மேபி அவர் வருவாரான்னு தெரியல. அவர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அவரு கிட்டத்தட்ட அந்த சாண்டி வைப் தான் மாக்காப்பாவும். ஸோ நல்லா இருக்கும். ஆமாம். இதுல யாருக்கு வந்து லவ் ட்ராக் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிடிஎஃப் ஜோயா ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படிதான் கேள்விப்பட்டேன். அப்படியே அவங்க உள்ள போயிட்டு அதே கண்டினியூ பண்ணுவாங்க மேபி. இதுல வந்து ட்ரால் மெட்டீரியலா மாறதுக்கு யார் வாய்ப்பு இருக்கு? ட்ரால் மெட்டீரியல் இவங்க உள்ள போனாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. மீம் அப்படி யாரும் தோணல. மேபி இவர் இருக்கார்ல பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா ஆக்டர். மேபி அவர் போனா ட்ரால் மெட்டீரியலா. வில்ஸ்பட் இருக்கார். வில்ஸ்பட் இருக்கு. என்ன கன்ஃபார்ம் ஆகல, பட் வந்து இப்போதைக்கு வேற இதுல நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல யாரு லாஸ்ட் டைம் டிடிஎஃப் இருக்கு. அமலா சாஜி அவங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிர. அதுல யார் போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். போனா ஃபன்னா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா போகும் ஷோ. ஃபன்னாவா? சாலின் சோயா அவங்க பேரு. குரேஷி இருக்காரு. எனக்கு யாருமே எனக்கு யாரும் தெரியல. இவ்வளவு தெரியாது. ரஞ்சித் தெரியும், ஆனா ஃபன்னா இருக்கும். கவுண்டம்பாளையம் படம் பாத்தீங்களா? பாத்தேன். கவுண்டம்பாளையம் பாத்தேன். அந்த படம்லாம் பாக்கணும். ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லாம் மாறுவாரு கண்டிப்பா. அமலா சாஜி கன்ஃபார்ம். இல்ல டிடிஎஃப் என்னன்னா ஃபேன்ஸ் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சைடு கண்டிப்பா இருக்கு. சோ அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரி, ஓகே. அதுக்கு அப்புறம் இவங்களும் ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவர் ரியாஸ் கண்ணம்மா பாரதி கண்ணம்மா அவர் ட்ரோல் மெட்டீரியல். அவர் எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா வந்து நார்மலா அவர் ஏதாவது ரியாலிட்டி ஷோ அப்புறம் அவங்களோட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி வச்சு நிறைய பார்க்கலாம். சோ மேபி அந்த வாய்ப்பு இருக்கு. ஐ லவ் மாக்காப்பா. சோ அவர் போனா கான்ட்ரோவர்சிஸ் நிறைய இருக்கு. மாக்காப்பா போனாவா? வேற யார் போனா அந்த மாதிரி? ஐ திங்க் பிரீத்தி குந்தன் அவங்க போனாலும். குரேஷி வந்துட்டு இட் வில் பி வெரி ஃபன். ஏன்னா யூ நோ ஹிம். வின்னர் ஆக வாய்ப்பு இருக்கு சொல்றீங்களா? குரேஷி பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி குரேஷிக்கு. So I think he might be the fan favorite. And Jagan also is like a versatile actor. ஓகே, இதுல வந்து யாருக்கு நடுவுல லவ் ட்ராக் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வில்ஸ்பட் and Amala Saji. ரீல்ஸா? ஓகே. மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸா இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னா ஒரு வனிதா மாதிரி ஒரு. ஆமா, அதுவும் ட்ரோல் மெட்டீரியலா மாறுவாங்க. யாரு மெட்டீரியலா? நிறைய மூஞ்சி இருக்கு ட்ரோல் மெட்டீரியல். டிடிஎஃப் இருக்கு. அப்புறம் அமலா சாஜி அதுலயும் அந்த கேட்டகரியில வருவாங்க. அவங்களே எல்லாத்துக்கும் ஃபேன் ஃபேவரட் தவிர எல்லாத்துக்கும். ஒருவேளை இவங்க வின்னர் ஆகலாம் அப்படின்னா ஏதாவது ஐடியா? குரேஷி இப்போ இருக்க இமேஜ் வச்சு குரேஷி பாருங்க. இல்லனா மாக்காப்பா மேபி. இல்ல வேற யாராவது நீங்க போனா நல்லா இருக்கும்? டாக்டர் திவாகர் அவர் போனா பக்கா அண்ணா கொண்டு போய். ஆமா. அமலா சாஜி யார் போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? அமலா சாஜி கன்வின்ஸ்லாம் அவங்க வந்து அவங்க வின் பண்ண வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யார் போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? குரேஷி போனா ஜாலியா இருக்கும். சாண்டி மாஸ்டர் மாதிரி அவங்களும் நிறைய அப்படி கொண்டு போயிடுவாங்க. அண்ணா கொண்டு போயிடுவாங்க. சோயா ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. உள்ள போய் இன்னும் டெவலப் ஆகும். ஜெய்சேபதி ஹோஸ்ட் பண்ண போறாரு கமல் சார் பதிலா. அதை பத்தினா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. அவர் வந்து எப்படி சேஞ்சஸ் இருக்கு, ஆனா நல்லா பண்ணுவாருன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா. கமல் சார் பண்ணல அப்படின்னு தெரியல அவர் ஏன் பண்ணலன்ட்டு. ஆனா இவர் அவரை விட நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சேதுபதி லைக் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி கமல்
சார் பத்தி பேசணும்னா அவர் பேசுறது சுத்தமா எனக்கு புரியவே புரியாது. யாருக்கும் புரியாது. தலையும் புரியாம காலம் புரியாம பேசுவாங்க. சோ அதனாலே நான் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் பண்ணிடுறீங்க? கண்டிப்பா ஸ்கிப். ஏன்னா பார்த்தா எனக்கு புரியவே புரியாது. அப்புறம் எதுக்கு பார்க்கணும்னு பார்க்கவே மாட்டேன். மீம்ல ஸ்ட்ரைட்டா பார்த்துப்பேன் அவரை நாயக்கத்தை. சோ இப்போ விஜய் சேதுபதியாவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அவர் ஜாலியா எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் கேட்கணுன்ற விஷயம் புரியுற மாதிரி பேசினா போதும். புரியுற மாதிரி பேசி கேட்க வேண்டிய விஷயத்தை கரெக்டா கேட்டா போதும். பட் கமல் சார் அளவுக்கு வருமான்னு தெரியல. பட் விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கமல் சார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இவர் எப்படி இருப்பாரு? ஜாலியா இருப்பாரா இல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? கொஞ்சம் ஜாலியாக போகும் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து கமல் சார் அளவுக்கு வராது. ஆமாம், அவர் வந்து ரொம்ப இதுவாக அவர் அளவுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் விஜய் சேதுபதியோட ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட ஸ்டைலில். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை, பட் ஐ பிலீவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் கமல் சார் அளவுக்கு வருமானு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அவர் எப்படி அந்த ஷோ கேரி பண்ணிட்டு போகிறாரோ பொறுத்துதான். எப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க கமல் சாருக்கு? கமல் சார் the way he handles everything, like be it the problems inside the house இல்ல எதுவா இருந்தாலும் அவர் ஒரு கரெக்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஜட்ஜ் மாதிரி ஒரு சீரியஸான ஆபீசர் மாதிரி பேசுவாரு. ஆமா, அது வேலிடான ரீசன்ஸோடயும் இருக்கும். அந்த மாதிரி இவர் பண்ணா it would be better.